வணக்கம் நண்பர்களே, கதை கேட்கலாம் என்ற காணொளிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நாம் இன்று பார்க்கக்கூடிய கதை என்னவென்றால், ஓசோ அவர்கள் கூறிய அங்குலிமாலா கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்குலிமாலா என்பவர் யார், புத்தருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், அது இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தன்னுணர்வை நீ எடை போடவே முடியாது. தன்னுணர்வு கண்ணாடி போன்றது. கண்ணாடி பிரதிபலிக்கும், ஆனால் அது எடை போடாது. ஒரு அழகான பெண்ணோ அசிங்கமான பெண்ணோ யார் எதிரில் நின்றாலும் அது பிரதிபலிக்கும். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அது பிரதிபலிக்கும். அதற்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. அதன் வேலை அதன் எதிரில் நிற்பது பாவியோ ஞானியோ யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே அசலாக பிரதிபலிக்கும். தன்னுணர்வு வெறுமனே பிரதிபலிக்கும். ஆகவேதான் தன்னுணர்வு உள்ள மக்களை, விழிப்புணர்வுள்ள மனிதனை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. கௌதமர் புத்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் மிகவும் கோபக்காரனாகவும் வன்முறையாளனாகவும் இருந்தான். எந்த காரணத்தினாலேயோ அவன் கொலைகாரனாகி 1000 பேரை கொன்று அவர்கள் தலைகளை வெட்டுவேன் என்று சபதம் எடுத்திருந்தான். எத்தனை பேரை கொன்றோம் என்ற எண்ணிக்கை தெரிவதற்காக அவன் தான் கொன்ற மனிதனின் கட்டை விரலை வெட்டி விடுவான். அப்படி வெட்டப்பட்ட விரல்களை மாலையாக்கி கழுத்தில் அணிந்திருந்தான். அவன் படிப்பறிவில்லாதவன். எனவே எண்ணிக்கை தெரிவதற்காக அவன் கழுத்தில் அணிந்திருந்தான். 1000 என்பது பெரிய எண் அல்லவா? மேலும் 1000 பேரை கொல்வதற்கு பல ஆண்டுகள் பிடித்தன. அவன் அந்த ஊரை விட்டு வெளியே போயும் பல பேரை கொன்றான். அவன் கிட்டத்தட்ட 999 பேரை கொன்று விட்டான். அவனது பெயரே அங்குலிமால். அங்குலிமால் என்பது என்னன்னா, விரல்களை மாலையாய் அணிந்தவன் தான் அங்குலிமால்னு சொல்லுவாங்க. அவனை பற்றிய பயம் மிகவும் அதிகமாகிவிட்டதால் அவன் இருக்கும் பாதையை வெறிச்சோடி விட்டது. யாரும் அந்த பாதையை பயன்படுத்துவதே இல்லை. அவன் இருக்கும் திசைக்கே யாரும் வருவதே இல்லை. அரசர்கள் கூட தங்களது படை செல்ல கூட அந்த பாதையை பயன்படுத்துவதில்லை. ஒரு தனி மனிதன் அந்த அரசியை நடுங்க வைத்து கொண்டிருந்தான். அவன் ராஜா பிரஜஞ்சிதாவின் அரசினுள் இருந்தான். கௌதம புத்தர் பிரஜஞ்சிதாவின் ராஜ்யத்தினுள் இருந்து வேறொரு அரசிற்கு செல்ல வேண்டி பயணப்பட்டார். மிக அழகான பாதையொன்று வெறிசோடி கிடப்பதை பார்த்த அவர் அந்த பாதையை பயணம் செய்ய தேர்ந்தெடுத்தார். அவரது சீடர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அங்குலிமாலை பற்றி கேள்விப்பட்டதில்லையா? அவனது சொந்த தாய் கூட பயந்து கொண்டு அவனை பார்க்க வருவதே இல்லை. அவனுக்கு அவனது மாலையை பூர்த்தி செய்ய இன்னும் ஒரே ஒரு விரல் தான் வேண்டும். அவன் தனது தாயாக இருந்தாலும் கூட தலையை வெட்ட தயங்காத ஆள் அவன். ஆகவே அவனது தாய் கூட அவனை பார்க்க செல்வதில்லை. ஆகவே போக வேண்டாம் என்று கூறினார்கள். கௌதம புத்தர், நீங்கள் என்னிடம் இதை சொல்லியிருக்காவிட்டால் நான் பாதையை மாற்றி போயிருக்கக்கூடும். ஆனால் இப்போது அது சாத்தியமில்லை. ஏனெனில் அந்த மனிதனுக்கு இன்னும் ஒரே ஒரு விரல் தான் வேண்டும். இன்னும் ஒரே ஒரு தலையை தான் வெட்ட வேண்டும். ஆனால் யாரும் கிடைக்காமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான். என்னிடம் ஒரு தலை உள்ளது, 10 விரல்கள் இருக்கு. இப்படி யாருமே இந்த வழியில் போகாமல் இருந்தால் பாவம், அவனால் எப்படி தனது சபதத்தை பூர்த்தி செய்ய முடியும்? நான் போகிறேன். நானே போகவில்லை என்றால் வேறு யார் போவார்கள் என்றார். சீடர்களால் அவர் கூறுவதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தானே தன் தலையை கொண்டு போய் மரணத்தின் வாயில் வைப்பதா? ஆனால் கௌதம புத்தர் போவேன் என்று கூறும்போது வேறு வழி இல்லை. அவர்கள் பின்தொடர்ந்து போய்தானாக வேண்டும். எப்போதும் சீடர்களிடையே யார் புத்தரின் அருகில் நடந்து செல்வது என்பதில் போட்டி இருக்கும். ஆனால் இன்று அது தலைகீழ். யார் கடைசியாக வருகிறார்கள் என்பதில்தான் போட்டி இருந்தது. ஆகவே முன்பு எப்போதும் இல்லாத அளவு புத்தருக்கும் சீடர்களுக்கும் இடையே இடைவெளி இருந்தது. அங்குலிமால் தனது கத்தியை மிகவும் கூராக்கி வைத்து கொண்டான். பல நாட்களாக யாருமே இந்த பாதையில் வரவில்லை. இன்று தூரத்தில் யாரோ வருவதை பார்த்தவுடன் அவன் கத்தியை பாறையில் கல்லில் தேய்த்து தயாரித்து கொண்டான். அவன் தயாராக இருந்தான். இன்று அவனது ஆசை பூர்த்தியடைய போவதை நினைத்து அவன் மிகவும் மகிழ்ந்தான். ஆனால் கௌதம புத்தர் சிறிது தொலைவில் நெருங்கி வந்தபோது அவன் அவரை பார்த்தான். அவனால் அவரது அழகை, அவரது அமைதியை, அவரது அன்பை, அவரது கருணையை பார்க்க முடிந்தது. எந்தவிதமான கவலையுமின்றி 999 பேரை கொன்ற மனிதன் கூட ஒரு கணம் தயங்கினான். இந்த மனிதனை கொல்லக்கூடாது. இந்த உலகத்திற்கு இது போன்ற மனிதர்கள்தான் மேலும் மேலும் அதிக அளவில் தேவை. நான் ஒரு பாவிதான், கொலைகாரன்தான். ஆனாலும் இது போன்ற ஒரு அப்பாவியான மனிதனை கொல்லக்கூடிய அளவிற்கு நான் தரையிறங்க மாட்டேன் என்று நினைத்து கொண்டான். ஆகவே அவன் கௌதம புத்தரை பார்த்து, என்னை நோக்கி இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது.
திரும்பி போங்கள். ஒருவரை உயிரோடு நான் திரும்பி போக சொல்வது இதுதான் முதன்முறை. உங்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கலாம். என் பெயரே அங்குலிமால். விரல்கள் என் கழுத்தில் மாலையாக கிடைப்பதை பாருங்கள். நான் இதுவரை 999 பேரை கொன்றிருக்கிறேன். இன்னும் ஒரு அடி முன்னால் வந்தால் கூட நீங்கள் யார் என்பதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் சாதாரணமானவர் இல்லை என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. நான் பல அரசர்களை கூட கொன்றிருக்கிறேன். ஆனால் யாரிடமும் இத்தகைய அழகையும் ஜொலிப்பையும் நான் கண்டதில்லை. இப்படி ஊடுருவக்கூடிய கண்கள் யாரிடமும் இருந்து நான் பார்த்ததில்லை. நீங்கள் தனித்துவமானவர். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். திரும்பி போய் விடுங்கள். உங்களை கொலை செய்ய என்னை தூண்டாதீர்கள் என்று கத்தினான். கௌதம புத்தர், அங்குலிமால், நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நான் 30 வருடங்களுக்கு முன்பே நகர்வதை நிறுத்திவிட்டேன். என்னுடைய மனம் நகர்வதை நிறுத்திய அந்த கணமே எனது அசைவுகள் அனைத்தும் நின்றுவிட்டன. ஆசைதான் மக்களை ஆட்டுவிக்கிறது. என்னிடம் எந்த ஆசையும் கிடையாது. என்னால் எப்படி நகர முடியும்? நான் நகர்வதில்லை அங்குலிமால். நீதான் நகர்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட ஆசைகள், எண்ணங்கள் இருக்கின்றன. அதனால் நீதான் தூக்கத்தில் கூட நகர்ந்து கொண்டே இருக்கிறாய். ஆகவே நீதான் நிற்க வேண்டும். நான் நிறுத்தப் போவதில்லை. ஏனெனில் 30 வருடங்களுக்கு முன்பே நான் நிறுத்திவிட்டேன். நீதான் நிறுத்த வேண்டும் என்றார் அங்குலிமால். நீங்கள் வெறும் அழகான அப்பாவி மட்டுமில்ல, ஒரு தனி சிறப்பானவரும் கூட, மேலும் பைத்தியக்காரனும் கூட. நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நின்று கொண்டிருப்பதாகவும் நான் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் நீங்கள் கூறுகிறீர்கள் என்றான் புத்தர். ஆனால் இது கேலியல்ல. இதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அங்குலிமால். என் கையில் உள்ள வாள் சூரிய ஒளியில் பளபளப்பதை காண்கிறாயா? இது விரைவில் உனது தலையை வெட்டிவிடும். நான் சொல்வதை கேள் என்று கத்தினான் புத்தர். என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஒருவர் 2 முறை நிற்க முடியாது. நீ என்னை மன்னித்துவிடு. எல்லாமும் நின்றுவிட்டது. காலம் நின்றுவிட்டது. மனம் நின்றுவிட்டது. என்னை பொறுத்தவரை எல்லாமும் நின்றுவிட்டது. 30 வருடங்களாக என்னிடம் எந்த அசைவும் இல்லை என்றார். மேலும் அவர் அங்குலிமாலை நெருங்கி வந்து கொண்டே இருந்தார். இறுதியில் அவர் அவன் முன்னால் வந்து நின்று அங்குலிமாலிடம், நீ எனது தலையை வெட்ட விரும்பினால் வெட்டிக்கொள். உண்மையில் நான் உனக்காகவே வந்தேன். ஒரே ஒரு தலையை வெட்டுவதற்காக நீ வருடங்கணக்கில் காத்து கொண்டிருக்கிறாய் என கேள்விப்பட்டேன். இது மிகவும் அதிகம். யாராவது உன்னிடம் கருணை காட்ட வேண்டும். நான் இந்த தலையை உபயோகிப்பதில்லை. இந்த உடலால் வாழவில்லை. என்னால் இந்த உடல் இன்றியும் வாழ முடியும். நீ இந்த தலையை எடுத்துக்கொள். என்னுடைய விரலை வெட்டிக்கொள். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். ஆனால் அதை செய்வதற்கு முன் இறக்கப் போகும் மனிதனின் கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பாயா என்று கேட்டார் அங்குலிமால். சரி, நான் யார் கேட்பதையும் நிறைவேற்றி வைப்பதில்லை. ஆனால் நீ மிகவும் தைரியசாலியாக இருக்கிறாய். நீ என்னை கூட பயமுறுத்தி விட்டாய். உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் என்றான் கௌதம புத்தர். நாம் நிற்கும் இந்த மரத்தின் இந்த கிளையை வெட்டு என்றார் அங்குலிமால். உடனடியாக அந்த கிளையை வெட்டிவிட்டு புத்தரிடம், மறுபடி நீ வித்தியாசமானவன் என்பதை நிரூபிக்கிறாய். என்ன ஆசை இது என்று கேட்டான் புத்தர். இது ஆசையின் ஒரு பாதிதான். மறுபாதி திரும்பவும் அதை அந்த மரத்திலே ஒட்ட வைத்து விடு என்றார் அங்குலிமால். கடவுளே, இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறானே, எப்படி ஒட்ட வைக்க முடியும் என்று கேட்டான் புத்தர். உன்னால் ஒட்ட வைக்க முடியாது எனும்போது வெட்ட உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? 2வது வெட்டுவதால் நீ உன்னை மிக சிறந்த வீரனாக நினைத்து கொண்டிருக்கிறாயா? குழந்தை கூட அதை செய்துவிடும். உனக்கு ஏதாவது துணிச்சலும் புத்திசாலித்தனமும் இருக்குமானால் அதை ஒட்டவை. அதுதான் உன்னை நிரூபிக்கும், வெட்டுவது அல்ல என்றார் அங்குலிமால். அது இயலாத காரியம் என்றான். அப்போது புத்தர், அப்படியானால் இந்த 999 விரல் மாலையை வீசியறி. அதை விட்டுவிடு. வாளையும் எரிந்துவிடு. இவை தைரியசாலிகளுக்கானவை அல்ல. இவை கோழைகள் தங்களது கோழைத்தனத்தை மறைக்க உபயோகப்படுத்தப்படுபவை. நான் உன்னை உண்மையான வீரனாக மாற்றுகிறேன் என்றார் அங்குலிமால். இதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் பார்த்ததிலேயே இவ்வளவு தைரியமுள்ள மனிதன் நீங்கள்தான் என்றான். அவன் வாளையும் அந்த விரல் மாலையையும் விட்டெறிந்துவிட்டு புத்தரின் காலடியில் விழுந்து, எனக்கு தீட்சை கொடுங்கள். நீங்கள் கௌதம புத்தரை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. நான் கௌதம புத்தரை பற்றி கேள்விப்பட்டேன். என் எதிரில் நிற்பது கௌதம புத்தர் தான் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது என்றான். புத்தர் அங்குலிமாலுக்கு தீட்சை கொடுத்தார். இதைத்தான் நான் விழிப்புணர்வு கொண்ட மனிதன் என்று கூறுகிறேன். அவருக்கு எந்த வரையறையும் கிடையாது. அவர், நீ ஒரு பாவி. நீ தன்னந்தனியாக இத்தனை மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறாய். மனிதகுல வரலாற்றிலேயே தனியாக வேறு யாரும் உன்னுடன் போட்டியிட முடியாது
முடியாத அளவு கொலை செய்திருக்கிறாய். இப்போது நீ துறவியாக விரும்புகிறாயா என்று அவர் கேள்வி கேட்கவில்லை. அவர் அவனுக்கு தீட்சை கொடுத்தார். இவர் இப்படி செய்வார் என்று அவரது சீடர்களாலேயே நம்ப முடியவில்லை. அவர் மிக பெரிய பண்டிதர்கள், அறிவாளிகளை தீட்சை கொடுக்காமல் திருப்பி அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஒரு கொலைகாரனுக்கு மறுக்கவில்லை. மிகவும் காலதாமதமாகிவிட்டபடியால் அவர்கள் திரும்பவும் பிரஜஞ்சிதாவின் அரசிற்கே திரும்பிச் சென்றனர். அரசன் நடந்தவற்றை கேள்விப்பட்டான். அவனே அங்குலிமாலுக்கு பயந்து கொண்டு அந்த வழியே போவதை நிறுத்திவிட்டிருந்தான். அங்குலிமால் ஒரு கிறுக்கன். அவன் அரண்மனைக்கு அருகில் இருப்பது ஆபத்தானது என அரசன் கவலைப்பட்டான். பிரஜஞ்சிதா அடுத்த நாள் புத்தரை பார்க்க வந்தான். அவன் எப்போதும் அவரை மிகவும் மதிப்பவன். ஆகவே அவர் சொற்பொழிவுகளை கேட்க தினமும் வருவான். ஆனால் முதல் தடவையாக அவன் புத்தரை பார்க்க தனது உடைவாளுடன் வந்தான். நீ ஞானமடைந்த ஒருவரின் சொற்பொழிவை கேட்க உடைவாளுடன் வரவேண்டிய அவசியமில்லை. ஆனால் பிரஜஞ்சிதா, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் அங்குலிமாலுக்கு தீட்சை கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை கேள்விப்பட்டதால் நான் வாளுடன் வந்தேன் என்றான். அவன் மிகவும் பதட்டத்துடன் காணப்பட்டான். அவனுக்கு வேர்த்து கொட்டியது. புத்தர், ஆம், ஆனால் வாளுக்கு இங்கே வேலையில்லை. அங்குலிமால் இப்போது ஒரு சந்நியாசி. புத்தபிக்கு அவனை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்றார். ஆனால் அரசன், அதெல்லாம் சரிதான், எங்கே அவன்? நான் அவன் முகத்தை பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் அவன் ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்திருக்கிறான் என்றான். அங்குலிமால் புத்தரின் அருகில்தான் அமர்ந்திருந்தான். புத்தர் அவனை காட்டி, இதோ பார், இவன்தான் அங்குலிமால் என்றார். அங்குலிமால் என்ற பெயரை கேட்டு அவனை பார்த்தவுடனே பிரஜஞ்சிதா தனது வாளை உருவினான். அவனது பெயரே கொலை நடுங்கச் செய்வதாக இருந்தது. புத்தர் சிரித்தார். அங்குலிமாலும் சிரித்தான். அவன் அரசனிடம், உனது வாளை உறையினுள் வை. நீ இப்பேற்பட்ட வாள் வீரனாக இருந்தால் நான் அங்குலிமாலாக இருந்தபோது வந்திருக்க வேண்டும். நான் இப்போது ஒரு சந்நியாசி. வாளை உறையினுள் வை என்றான். அவன் சொன்ன முறையே கேட்ட பிரஜஞ்சிதா அப்படியே செய்தான். அங்குலிமால் எங்கே இருந்தாலும் அங்குலிமால் தான். அரசன் கூட அவன் சொல்வதை கேட்டாக வேண்டும். புத்தர், அங்குலிமால், நீ உனது தொனியை மாற்றிக்கொண்டாக வேண்டும். நீ உனது வழிமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ இப்போது ஒரு சந்நியாசி. நீ இன்று பிச்சை எடுக்கப் போகும்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏனெனில் இந்த முழு அரசும் உன்னை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. நீ பிச்சை எடுக்கப் போகும்போது உனக்காக எந்த கதவும் திறக்காமல் போகலாம். பயத்தினால் எதிர்க்காதே. இந்த எளிய மக்களால் உன்னுடைய மாறுதலை பார்க்க முடியாது. அவர்கள் பழி தீர்க்க கூட செய்யலாம். ஆனால் நீ ஒரு சந்நியாசி என்பதை நீதான் நிரூபிக்க வேண்டும் என்றார். அங்குலிமால் சென்றான். புத்தர் என்ன நடக்கப் போகிறது என்று அறிந்து கொள்ள அவன் பின்னே சென்றார். அவர் சொன்னது போல் நடந்தது. கதவுகள் எதுவும் திறக்கவில்லை. அவனுக்கு சாப்பிட யாரும் எதுவும் கொடுக்கவில்லை. மக்கள் தங்களது வீட்டின் மாடியில் கூரையில் நின்று கொண்டு அவன் மேல் கற்களை வீசினார்கள். நெருங்கி வர பயந்து கொண்டு தூரத்தில் இருந்தபடியே மாடியில் கூரையில் நின்றபடி அவன் மேல் கற்களை மழையாக பொழிந்தனர். இறுதியில் அங்குலிமால் தெருவில் விழுந்த பின்னும் அவர்கள் அவன் மேல் கற்களை வீசிக்கொண்டே இருந்தனர். அவன் உடல் முழுவதும் இரத்த காயமாக இருந்தது. புத்தர் அவனை நெருங்கி வந்தபோது அவன் கற்களால் மூடப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். அவனை அந்த கற்களில் இருந்து வெளியே இழுத்தபோது அவன் தனது கடைசி நிமிடங்களில் இருந்தான். புத்தர், அங்குலிமால், நீ ஒரு சந்நியாசி என்பதை நிரூபித்து விட்டாய். ஒரு வினாடியில் ஒரு பாவி துறவியாக முடியும் என்பதை நீ நிரூபித்து விட்டாய். நீ ஒரு பாவியாக வாழ்ந்தாய், ஆனால் ஒரு துறவியாக இறக்கிறாய் என்றார். அங்குலிமால் புத்தரின் பாதங்களை தொட்ட வண்ணம் உயிரை விட்டான். இதுதான் அங்குலிமாலுடைய கதை. கண் கலங்க வைக்கும். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.